ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் நாம் இன்னைக்கு டயாங்கோட மேரிங் டீமனோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். நான் போன பார்ட்லேயே சொல்லியிருந்தேன், உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா அட்லீஸ்ட் இத்தனை பேராவது கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நெக்ஸ்ட் பார்ட் கேட்டிருந்தீங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லாருமே நான் கேட்குறதுக்கு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கும். அண்ட் அன்கட் எல்லாமே டெலகிராமில் தான் போடுவேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் எஃப்எஃப்க்குன்னு தனியாக ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் என்னோடய இன்ஸ்டா ஐடி அண்ட் டப்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்ஸ்டாவில் தனியாக இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு. ஸோ அதுக்கும் நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அண்ட் என்னோடய எல்லா வீடியோஸ்க்குமே ஒரு லைக்கு ஒரு கமெண்ட் போட்டு போனீங்கன்னா எனக்கு ரொம்பவும் இதாக இருக்கும். நீங்கள் போடுற லைக்ஸில் தான் என்னோடய வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். இது எல்லாமே பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 2 minutes அவ்வளோதான் ஆகும். ஒரு 2 minutes எனக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அண்ட் நான் ஃபஸ்ட்டு பாட்டு பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். இப்போ பெட்ரூமில் தான் லைக் அந்த அரண்மனையில் தானே பிருந்தாவோட ரூமில் தான் இப்போ டேங் பிருந்தாவை ஹக் பண்ணிட்டு தான் இருக்காரு. பிருந்தாக்கா ஐயோ என்னென்னலாம் ஆக போகுதோ, ஒரு டிராகன் பிரிட்ஸையா எனக்கு புருஷனாக வரணும், இதுக்கான ஃபியூச்சர்ல இருந்து இங்கே வரணும், எனக்கு ஏன் இந்த சின்ன வயசில் இவ்வளோ சோதனையை கொடுக்குற கடவுளே, அப்படின்னா உனக்கு என்னத்த பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவங்க திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேங் என்ன பண்ணுறாரு, இப்போ 2 பேருமே நீராக தானே இருக்காங்க. ஸோ பெட்ஷீட்குள்ளார இருக்கிற அவர் கையை பிருந்தாவோட பேக் இருக்குல்ல, ஸோ பேக் ஷோல்டர்ஸு ஹிப்புன்னு சொல்லிட்டு ரப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. டீ கையை வச்சுக்கிட்டு சும்மா இருடா, நீ வேற ஏண்டா என்ன படுத்துற அப்படின்ற மாதிரி தான் லைக் ஒரு மாதிரி தான் பிருந்தா டேங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன டிப் பண்ணாட்டி என்ன யோசிக்கிறேன், ஒன்றும் இல்லை அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹிப்பை கிரிப் பண்ணுறாரு, பிருந்தாவோட ஹிப்பை. இப்படி கத்துவதுடி, மூடு மாறுதில்ல, அப்புறம் திரும்ப இழுத்து போட்டு செஞ்சிருவேன். ஏதே டேய், என்னை பார்த்தா உனக்கு எப்படிரா தெரியுது அப்படின்ட்டு பிருந்தா கேட்குறாங்க. செம்ம கட்டையாக தான் இருக்கேன், அதுவும் அந்த 2 செம்மையாக இருக்கு, நல்லா பக்காவா அப்படிங்கிறாரு. உடனே அவங்க செஸ்ட்டை கவர் பண்ணிக்கிறாங்க. பொறுக்கி அப்படின்னு அவங்க திரும்பிக்கிறாங்க. திரும்பி இந்த பக்கம் முடியாதுடா போடா, ஏது டாவா அப்படின்ட்டு டேங் என்ன பண்ணுறாரு, பிருந்தாவோட வெஸ்ட்டு செம்மையாக கிள்றாரு. கிள்ளது வலிக்குது சரி சரிடா சொல்லலை சொல்லலை மன்னிச்சிரு வலிக்குது விடு 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 அப்படின்ட்டு அவ்வளோ இது பண்ணதுக்கப்புறமா தான் அந்த டேங் விடுறாரு. இனிமேல் டாவாலேருந்து வரட்டும், வர்ற வாய் அப்படியே கடிச்சு வச்சிட்றேன். மாட்டேன் சொல்ல மாட்டேன். அப்போ திரும்ப இந்த பக்கம் திரும்ப மாட்டேன், திரும்படி அப்படின்ட்டு டேங் கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசினதுமே பிருந்தா திரும்பிக்கிறாங்க. என்ன கையெடு, அத முடியாது, கையை நீ எடுக்கிறியா இல்லை கட்டி போட்டா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் கையை எடுத்துட்றேன் அப்படின்ட்டு பிருந்தாவும் கையை எடுக்கிறாங்க. டேங்க அவரோட ஃபேஸை பிருந்தாவோட செஸ்ட்டில் தான் வச்சு அப்படியே ரப் பண்ணிக்கிட்டு விளையாடிட்டு இருக்காரு. டேய் குழந்தைங்க கூட இந்த மாதிரி விளையாடாதடா, ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. அப்படியே டேங் பிருந்தாவோட வெஸ்ட்டை ஹக் பண்ணிவிட்டு அவரோட ஃபேஸை பிருந்தாவோட செஸ்ட்டில் வச்சுட்டு படுத்துட்டார். அப்படியே டேய் எருமை மாடு தள்ளுடா, இவ்வளோ வெயிட்டாக இருக்கியேடா, பார்க்கறதுக்கு தான்டா குச்சி மாதிரி இருக்கிறானா, அவ்வளோ வெயிட்டாக இருக்குடா, நான் எப்படிடா தாங்குவேன், தள்ளுடான்னு தள்ள பார்க்குறாங்க. அது சுத்தமாக பிருந்தாவால் முடியல. ஆடா போவாங்கடா நான் தூங்குறேன் அப்படின்ட்டு அவங்களும் தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது, பிருந்தா எழுப்புறாங்க. இளவரசி எந்திரிங்க இளவரசி, கொஞ்ச நேரம் தூங்க விடுடா, அப்புறமா மேட்ரு பண்ணிக்கோடா அப்படின்னு தூக்கத்திலே பேசிகிட்டு இருக்காங்க. சுற்றி ஒரு 4 மேட்ஸ் அந்த மாதிரி நின்றுட்டுருக்காங்க. இளவரசி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எந்திரிங்க.
டேய் கொஞ்ச நேரம் தூங்க விடு. எனக்கு டயர்டாக இருக்குதுடா. நைட்டு ஃபுல்லும் நீ வச்சு வச்சு செஞ்சியடா. என்னால் முடியலடா. தூங்க விடுடா. பீட்ஸ் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தவங்க பார்த்துக்கிறாங்க. என்னாச்சு இளவரசிக்கு, ஏன் இப்படி உளறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 மேட்ஸ் வந்து பிருந்தாவை உழுகுறாங்க. இளவரசி எந்திரிங்க இளவரசி, உங்களை உடனடியாக மகாராஜா வர சொன்னார், எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உழுக்குன்னு உழுகுறாங்க. அந்த உழுக்குனதுல வந்து எந்திரிச்சிருப்பாங்க பக்குன்னு. லைக் வந்து இப்போ நேக்கடாக தானே இருக்காங்க. டக்குன்னு எந்திரிச்சதுல என்ன இருக்குன்னா பெட்ஷீட் கீழே விழுந்திருக்கும். அதுக்கு என்ன நினைப்பிக்கிட்டே இருக்கீங்க, நான் தூங்குவேன் அப்படின்ட்டு வந்து மேட்ஸ் கிட்ட பிருந்தா சொல்கிறாங்க. உடனே இளவரசி ஐயோ என்ன காலத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேட்ஸ் எல்லாமே வந்து திரும்பிக்கிறாங்க. என்ன காலத்தில் இருக்கேன், எப்பவும் போல தானே அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு பார்த்தா அப்போ தான் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிட்டு பெட்ஷீட் வச்சு கவர் பண்ணிக்கிறாங்க. ஐயோ ஐயோ மானம் போகுது, எல்லாரும் முதல்ல வெளில போங்க அப்படின்ட்டு வந்து நானே கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா சொல்லிடுறாங்க. மீச்சும் வந்து வெளியில் போய்ட்றாங்க. என்ன ஏச்சு இளவரசிக்கு, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு எல்லாமே கன்ஃபியூஷன் போயிட்டுருக்கு. ஐயோ டேய் நாசமாக போனவனு கையில் மட்டும் நீ மாட்ட, அப்புறம் இருக்குடா உனக்கு அப்படின்ட்டு அவங்க தடுமாறி எந்திரிச்சு கொளிச்சு ஒரு பிரின்சஸாக ரெடி ஆகிட்டு இப்போ வந்து ராஜா கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அந்த ராஜா வேற யாரும் இல்லை, நம்ம சுகா தான். வந்து கூப்பிட்டு இருப்பாரு. அப்பா கூப்பிட்டீங்களாமே, என்னப்பா? ஆமாம் வந்து உட்காரு. சரிப்பா. விருந்தாவும் வந்து உட்காடுறாங்க. சொல்லுங்கப்பா, கூப்பிட்டு இருந்தீங்க. ஆமாம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. உன்னை யார் தனியாக அங்கே போக சொன்னா? எப்போவுமே வந்து பக்கத்தில் துணைக்கு ஆளுங்க வச்சுக்கோ, காவலாளிங்களை வச்சுக்கோன்னு சொல்லியிருக்கிற. திரும்ப திரும்ப என் பேச்ச மீறி ஏன் நீ அங்கே போய்கிட்டே இருக்க? எங்கேயாவது ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்க? அது அப்பா, எனக்கு இங்கேயே இருக்கிறதுக்கு ரொம்ப இதாக இருக்குப்பா. அதனால தான் வந்து வெளியில் போய் பார்த்தா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான்ப்பா போனேன். போன இடத்துல அப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. இதை பார், நீ ஒரு நாட்டோட இளவரசி, கூடிய சீக்கிரத்தில் நீ மகாராணியாவும் ஆக போற, புரியுதால? ஒரு நாட்டுக்கு ராணின்னு சும்மா கிடையாது. உன்னை எத்தனையோ பேர் கொள்றதுக்கு காத்துட்டு இருப்பாங்க, எப்போ உன்னை அடிக்கலாம்னு காத்துட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நீ என்னைக்கும் இடம் கொடுத்துடக்கூடாது. இப்படியே இருந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் ஒருத்தன் ஏற்கனவே பண்ணி முடிச்சுட்டானே, என்ன பண்றதுக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி மைண்ட் வயசு. சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, இனிமேல் தனியாக போக மாட்டேன்ப்பா. அப்புறம் உனக்கு உன்னோட ஷூகா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உனக்கு எப்போவுமே காவலுக்காக இருக்கிறதுக்கு பக்கத்து நாட்டு இளவரசரை உனக்கு நிச்சயம் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது நிச்சயமா பக்கத்து நாட்டு இளவரசனா? என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம், நீ இன்னமும் சின்ன பொண்ணு கிடையாது. இப்படியே இருந்தால் நீ இப்படி தான் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்ப. அதனால உனக்கு நிச்சயம் பேசி முடிச்சிட்டேன். பக்கத்து நாட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில், ரொம்ப பக்கத்துலன்னு சொல்ல முடியாது, ரொம்ப தூரத்துலன்னு சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இன்னைக்கு வந்து அவங்க ஆல்ரெடி எல்லாம் வந்துட்டாங்க. நீ எது வந்துட்டாங்களா? அப்பா என்னப்பா அவசரம்? நான் இவ்வளோ இப்போ சின்ன பொண்ணு, இப்போதான் எனக்கு 18 ஆகியிருக்குப்பா. இன்னும் ஒரு 3-4 வருஷம் போட்டுமேப்பா. இது 3-4 வருஷமா? 18 வயசு எனக்கு ஆகுது. இப்போ கல்யாணம் பண்ணலன்னா அவ்வளோதான். என்னென்னலாம் சொல்லுவாங்க தெரியுமா? அதுக்கெல்லாம் வந்து என்னோட ராஜ்யத்தில் எனக்கு இடம் கொடுக்க முடியாது. இன்னைக்கு நிச்சயம், தயாரா இருந்துக்கோ. அவ்வளோதான். இருந்தாக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்களும் வந்து சிவகவும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ரூமை விட்டு வெளில வரக்கூடாது அப்படின்றதுக்காக வெளியில் காவலிக்கும் நிற்க வச்சுட்டு மேட்ஸை வந்து கண்காணிச்சிட்டே இருக்காங்க. ஐயோ இப்போ இது யாரு கேட்டா உனக்கு? எங்கே இனிமே எஸ்கேப் ஆக முடியாதா? எஸ்கேப் ஆகக்கூடாது, டைட் செக்யூரிட்டிலாம் வேற போட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி எப்படியாவது சான்ஸ் கிடைச்சா எஸ்கேப் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பிருந்தா வந்து வெளில வராங்க. உடனே காட்சி வந்து இளவரசி ஏதாச்சும் உங்களுக்கு வேணுமா? எனக்கு அறையில் இருக்கிறதுக்கு ரொம்ப
இதா இருக்கு. நான் கொஞ்சம் வெளியில போணும். நாங்க உங்கள கூட்டு போறோம் இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்ஸும் கூடவே வந்துகிட்டு இருக்காங்க. ம், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து லைப்ரரி வருது, அங்கேயாவது போவோம். லைப்ரரிக்குள்ளார போறாங்க. ஸோ லைப்ரரிக்குள்ளார போனதுமே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. என்னமோ யாரோ இங்க இருக்கிறாங்களே, லைப்ரரி அவ்வளோ சீக்கிரம் யாரும் வர முடியாது அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கு. அவங்கள அதை பெருசாக வச்சு சரி நம்மள மாதிரி யாரோ வந்திருப்பாங்க போல, எதுக்கு நமக்கு, நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஒரு புக் எடுப்போம், உட்காருவோம், துறப்போம், தூங்குவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பிருந்தா இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து என்ன புக்கை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு புக்கு, ரொம்ப பழைய புக்காக ஒன்று இருக்குது, அதை தான் எடுத்துகிட்டே போய் உட்காடுறாங்க. எம்மாடி என்ன இந்த கணம் கணக்குது, இவ்வளோ வெயிட்டாக இருக்குது, அப்படி என்னதான் இருக்குது இந்த புக்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஃபஸ்ட்டு பேஜ்லேயே வந்து டேங்கோட ஃபோட்டோ தான் வருது. "ஆ பூச்சாண்டி பூச்சாண்டி" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே காட்ஸும் வந்து என்னாச்சு என்னாச்சு இளவரசி, என்னாச்சு உங்களுக்கு? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் கிளம்பலாம், ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, சரி இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கொஞ்சம் அங்கேருந்து போயிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ இவனோட ஃபோட்டோவை பார்த்தா இந்த மாதிரி பயனாச்சு சி அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு, ஆனால் ஏன் இவன் வந்து இங்கே இருக்குது, ஒருவேளை இவனோட புக்காக இருக்குமோ, அவனோட புக்கே எடுத்தோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவங்களும் வந்து லைக் வந்து டேங்கோட ஸ்டோரிஸை படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லைக் வந்து அவன் யார், எங்கேருந்து வந்திருக்கான் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து அவங்க படித்து தெரிஞ்சுக்கிறாங்க. பாதிக்கு மேலே போயிட்டாங்க. லைக் வந்து எப்போ வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றத அவங்க படிக்க போகும்போது அந்த புக்கை வந்து டப்புன்னு ஒருத்தவங்க மூடுறாங்க. யாரு அப்படின்னா வந்து அந்த நாட்டோட இளவரசி வேற யாரெல்லாம் பிருந்தாவோட அம்மா தான். அவங்க வந்து யாருன்னா ஹோபி தான், ஹோபினா. ஸோ அவங்க வந்து எவன்டா அதுன்னு திரும்பி பார்த்தா அம்மா நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, அதுவும் முக்கியமா இந்த புத்தகத்தை எதுக்கு எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்க, யாரு கேட்டு இதை எடுத்து படிச்சுட்டு இருக்க நீ, ஏமா என்னாச்சு, இதை நான் படிக்கக்கூடாதா, தேவையில்லை, எதுக்கு நீ படிக்கிற, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து நல்லா பண்ணு, தேவையா இருக்கிறத பண்ணாத. உடனே அங்கே இருக்கிற மெய்ட்ஸை கிட்ட கூப்பிட்டு இந்த புக்கு கொண்டு போய் எடுத்து வைங்க, இன்னும் இங்கே எதுக்கு இங்கே இருக்கு, கொண்டு போய் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மெய்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு கிளம்பி வா, உன்னோட வருங்கால கணவரை, அவங்க குடும்பத்தை, ராஜ்யத்தில் பார்க்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. எது அதுக்குள்ளேயுமா, ஆனால் இன்னும் படிக்க வேண்டியது இருக்கே, வாய் உடச்சிருவேன், என்ன நீ எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்க, ஒழுங்கா கிளம்பி வா அப்படின்னு ஹோபினா. சரி வரேன், வந்து துணையில வேற என்னத்த பண்றது அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து போறாங்க. வேண்டா வெறுப்பா தான் வந்து நடந்து போகல, அந்த மாதிரி தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. உடனே ஹோபினா மண்டையிலே ஒரு போடு, ஒழுங்கா நடந்து வாடி, என்ன நடையுது, இப்படிதான் உனக்கு நடக்கிறதுக்கெல்லாம் கத்து கொடுத்தானா, அடிக்காதீங்கம்மா, அப்போ ஒழுங்கா நடந்து வா, இந்த சேட்டை பண்ற வேலை எல்லாம் வச்சுக்காத, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரின்சஸ் எப்படி கம்பீரமாக நடந்து போவாங்களோ அந்த மாதிரி அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்க அம்மா பின்னாடி, ஹூபினா பின்னாடி தான் நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்து எல்லாருமே இருக்காங்க. லைக் வந்து மாப்பிள்ளை அண்ட் அவங்க ஃபேமிலி அண்டு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் இருக்காங்க. குனிஞ்ச தலை நிமிர்றவே இல்லை. பிருந்தா குனிஞ்சிட்டு தான் அவங்க அம்மா பின்னாடி நடந்து போயிட்டே இருக்காங்க. அவங்க அம்மா திடீர்னு சாப்பானதுமே லைக் இடிச்சுக்கிட்டாங்க. ஏம்மா நின்னீங்க திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. வாயை மூடிட்டு நில்லு, முன்னாடி திரும்ப அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் முன்னாடி திரும்பிட்டான் அப்படின்ற மாதிரி தான் நின்றுருக்காங்க. இருடி, என்னையா கல்யாணம் பண்ணியதுக்கு வர, இரு உன்னை எப்படி ஓடுற விடுறோம் பாரு அப்படின்ற மாதிரி தான் அவங்க மைண்டில் மாஸ்டர் பிளான் போயிட்டுருக்கு. அண்ட் வந்து மாப்பிள்ளை சைடோட அப்பா யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜின்னு தான். அண்ட் வந்து மகாராணி யார் அப்படின்னா வந்து ஜீசோ. ஸோ அவங்க தான் வந்து அந்த 2 பேருமே. பிருந்தா வந்து பார்க்கவே இல்லை, அவன் எப்படி இருந்தா என்ன, இருடி மொத்தமாக குடும்பத்தை ஓட விடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. ஷூகா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவ தான் என்னோட மக இளவரசி பிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு
அறிமுகப்படுத்துகிறார் சிவா. உங்கள் ஹூபினாவோட அம்மா, சாரி பிருந்தாவோட அம்மா ஹூபினா வந்து கை அப்படி இடிக்கிறாங்க. வணக்கம் சொல்லு வணக்கம் சொல்லு அப்படின்ற மாதிரி. அவங்களும் கையை எடுத்து கூப்பி வணக்கம் அப்படின்ற மாதிரி வந்து அப்போ தான் வந்து பார்க்குறேங்க. பார்த்தா அவங்களுக்கு ஷாக்கு. பிகாஸ் அங்கே உட்காந்துட்டு இருந்தது யாருன்னா டேங்கு தான். அவங்க வயிறுல பார்க்குறாங்க, ஏதே இவனா, இவன் இங்கே எப்படி வந்தா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. டேங்கு ஸ்மிர்க் பண்ணுறாரு. பண்டாட்டி அப்படின்ற மாதிரி லைக் மவுத்லேயே வந்து சொல்கிறாரு, அப்பா உட்காரு, இவ தான் எங்கள் பொண்ணு இளவரசி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னும் ஒரு மாதத்தில் இல்லை ஒரு வாரத்தில் கூட கல்யாணத்தை வச்சுக்கலாம், நிச்சயத்தை இன்னைக்கு முடிச்சுட்டு அப்படின்ற மாதிரி ஷோ ஆகுது. இது அப்பா அப்பாப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க லைக் வந்து உள்ளார இதாகிட்டு இருக்கு. அப்பா அதுக்கு முன்னே நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா அப்படின்ற மாதிரி அவங்க அப்படின்ட்டு சொல்ல வரும்போது என்ன ஆகுதுன்னா லைக் ஒரு ஸ்னாப் தான் வருது. டயாங் தான் பண்ணுறாரு. எல்லாமே ஃப்ரோஸ் ஆகிருச்சு. எல்லாம் வரைஞ்சி போய் நிற்கிறாங்க. அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக போய் ஷூவை உழுகுறாங்க. அப்பா அப்பா, யோ யோ எப்பா அப்படின்னு உழுகுறாங்க. அப்போ டயாங் தான், நீ எவ்வளோதான் உழுகுனாலும் நான் நினச்சா மட்டும்தான் இங்கே எல்லாமே மாறும் அப்படின்ட்டு டயாங் சொல்கிறாரு. ஏதே டேய் என்னடா பண்ணி வச்ச? ஒன்றும் இல்லை, குறைய வச்சிருக்கேன், வேற ஒன்றுமே கிடையாது. டேய் நீ எப்படிடா இங்கே வந்த? நீ எப்படிடா வந்து ராஜ்யத்துக்கு? எனக்கு ஒன்றுமே புரியல. இதை பாரு பொண்டாட்டி, நீ எனக்கு மட்டும்தான். அதனால தான் இந்த செட்டப் எல்லாம். அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க பார்த்தியா அவங்க 2 பேரும், அவங்கெல்லாம் வேற யாருமே கிடையாது, என்னோட அப்பா அம்மா தான். அவங்க எத்தனையோ வருஷம் உங்களுக்கு முன்னாடி என்னோட அப்பா அம்மாவா இருந்தாங்க. அப்படி இருக்கிறவங்கள தான் நான் இப்பவும் வந்து தேர்ந்தெடுத்து எனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி என்னோட பவரை யூஸ் பண்ணி ஒரு நாடு ஒரு ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கேன் அப்படின்ட்டு டைம் சொல்கிறாரு. பிருந்தாக்கா செம்ம ஷாக்கு. டே நீ டிராகன் கிங்கு தானடா, நீ எப்படா ஒரு பெரிய மெஜிஷியன் ஆன அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்குறாங்க. அது எப்படி முடியும்? எல்லாமே முடியும். நான் நினச்சா இதான் வேணாலும் பண்ண முடியும். இப்போ கூட உன்னை இங்கேயே நான் நினச்சா என்ன வேணால் செய்ய முடியும். யாரும் வந்து உன்னை காப்பாற்ற முடியவே முடியாது அப்படின்னு டைம் சொல்கிறாரு. இதை பாரு, இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு. சரி, எனக்கு எதுவுமே கிடையாது, எனக்கு நீ மட்டும் தாண்டி வேணும். அதனால் என்ன பண்ணுறேன், இந்த கல்யாணத்தை நிறுத்துகிற வேலை அந்த மாதிரி ஏதாவது பண்ணலான்னு நினச்சேன், வச்சுக்கேன். உங்கள் அப்பா இருக்கான் பார்த்தியா, ஒரே சீவு தான், ஆல் அவுட் ஆயிடுவான். உன் அம்மா சொல்லவா வேணும், என் பவர் சொன்னால் உனக்கு இப்போ நல்லா தெரிஞ்சிருக்கும். நல்ல முடிவாயிடு என்ன, சரி போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து முன்ன இப்போ எந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்களோ அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு டேங்க வந்து அவரோட பிளேஸில் போய் உட்காந்துட்டு ஸ்னாப் பண்ணுறாங்க. எல்லாமே அது நார்மல் ஆகிருச்சு. சொல்ல விருந்தா, ஏதோ சொல்ல வந்த? ஒன்றும் இல்லைப்பா. சரி, அப்போ நிச்சயத்தை ஒரு நல்ல நேரமாக பார்த்து நம்ம இன்றைக்கே முடிச்சிடலாம் அப்படின்ற வந்து சுகம் சொல்கிறாங்க. ஓகே, எல்லாங்களுக்கும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து நடந்துட்டுருக்கு. ஊர் மக்கள் எல்லாருக்குமே வந்து தெரிய வருது. அவ்வளோ கொண்டாட்டமாக இதாக வாங்கிட்டுருக்கு. உங்களை பிருந்தாவை ரூமில் தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லைக் வந்து கல்யாணம் நிச்சயம் ஆகும்போது எந்த மாதிரி இது பண்ணுவாங்களோ ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து செம்மையாக வந்து நகைகள்லாம் போட்டு கை கழுத்தில் காலில் இடுப்பில் நெத்தியில் காதுலன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் டைமும் லைக் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ வந்து ரிங்கு அந்த நிச்சயம் பண்ணுற நேரமும் வந்துருச்சு. ஸோ எல்லா நிச்சயமும் நடக்குது. நிச்சயமும் முடிஞ்சு அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, நைட் ஆகுது. அவங்க ரூமில் தான் அப்படியே ரொம்ப காண்டாக வந்து பிருந்தா உட்காந்துட்டு இருக்காங்க. எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குது, எப்படியாவது எஸ்கேப் ஆகி நம்ம ஃப்யூச்சருக்கு போகிறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா நடக்க மாட்டேங்குது. கடைசி வரைக்கும் இங்கே தானா நம்ம அக்செப்ட் பண்ணி தான் வாழ்ந்தாகணுமா? அது ஒரு டிராகனுக்கு பொண்டாட்டியா என் வாழ்க்கை கேள்விக்குறியாயிருச்சு அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க.
அப்போ சடனா வந்து பின்னாடி இருந்து ஒருத்தவங்க வந்து அப்படியே ஹக் பண்ணிட்டு சுத்தி அப்படியே தொப்புன்னு பெட்ல போடுறாங்க. எவன்டா அதுன்னு பார்த்தா டயாங் தான். டயாங் என்ன பண்றாரு, அப்படியே பிருந்தா மேல ஜம்ப் பண்ணிடுறாரு. என்ன பண்டாட்டி, என்ன பத்தி தான் நினைச்சிட்டு இருந்த போல, அதெல்லாம் உனக்கு கிடையாது, தள்ளுடா தள்ளுடா, ஏது டாவா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கடிக்கிறாரு பிருந்தாவோட லிப்ஸை. அந்த அந்த கடி வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே கிஸ்ஸாக மாறுது. லைக் தள்ளுறாங்க, எந்த ஒரு இதுவுமே இல்லை டயாங்கு. அவ்வளோ கிஸ்ஸு அந்த மாதிரி டீப்பாக போயிட்டுருக்கு. ஆஸ் யூஷுவல் அவர் ட்ரெஸ் எல்லாமே வந்து பிருந்தாவோட ட்ரெஸ் எல்லாம் ஒரு ஸ்னாப்லேயே அது வந்து கலண்டு போகிற மாதிரியும், அவரோட ட்ரெஸ்ஸும் கலந்து அப்படியே ஒரு மேக்கப் செஷன் போகுது. டே, ஐயோ முடியலடா, இதை பண்ணிக்கிட்டே இருக்கடா, முடியலடா என்னால், ஐயோ டேய் மெதுவாவது பண்ணுடா, எனக்கு ஆல்ரெடி இடுப்பு சுமையா வலிக்குதுடா, ப்ளீஸ் 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 தயவு செஞ்சு கேட்குறேன், மெதுவாக பண்ணு அப்படின்ற மாதிரியான டயாங் வந்து ஸ்லோ ஆகிற ஐடியாவே இல்லை. அவர் ரஃப்பாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது சொல்கிறாருக்கு, உன்னை அம்மா ஆக்காம நான் இதை நிறுத்தவே மாட்டேன்டி. ஏது டேய் பாவி பயல, அப்போ இதுக்கு தான் நீ வந்து நல்ல பிளான் போட்டுருந்து தள்ளு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க, கிக் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்னாப்பில் என்ன ஆகுதுன்னா, ரெண்டு ஹேண்ட்ஸுமே பிருந்தாவோட ரெண்டு ஹேண்ட்ஸுமே வந்து பெட்டில் கட்டின மாதிரி மாறிடுச்சு. லைக் கயிறு போட்டு கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாறிடுச்சு. செம்ம ஜாக்கு. டீ டீ டி ஐயோ என்னடா பண்ணுறா, டாமா சொல்கிறாட்டா இரு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து அந்த மேக்கப் செஷன் போகுது. லைக் வந்து மற்றவங்க யாருக்குமே கத்துறது கேட்கக்கூடாதுன்னு லைக் எல்லாருமே உறைஞ்சி போகிற மாதிரி தான் பண்ணியிருப்பாரு. நீ எவ்வளோதான் கத்துனாலும் எவனும் வரமாட்டேன், நல்லா கத்து கத்துன்னு சொல்லிட்டு நல்லா வச்சு வச்சு செய்கிறாரு. இப்படிதான் மார்னிங் வரைக்கும் போகுது. லைக் இருந்தா ஃபெயிண்டே ஆகியிருப்பாங்க. அப்புறம் கட்டெல்லாம் அவர் அகெயின் ஸ்னாப் பண்ணுறாரு. கட்டெல்லாம் விழுந்து அகெயின் ட்ரெஸ் எல்லாம் வந்து எங்கே இருக்கணுமோ அங்கே வந்து அவங்க பாடிக்குள்ளார போயிடுச்சு. அதே மாதிரி தான் டேக நல்லா தூங்குடி, இன்னும் ஒரு வாரத்தில் நீ முழுசும் எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்படியே வந்து அவங்களும் வந்து ரொம்ப ஒரு லேட்டாக தான் வந்து எந்திரிக்கிறாங்க. மதியம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு தரமாக வச்சு செஞ்சுருந்துருப்பாங்க. இங்கேயா சின்ன இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் ஷோவுக்கும் ஒபினாக்கும். ஏன்னா வந்து அவள் சாப்பிட்றது எல்லாம் சேர்ந்து சாப்பிட்லான்னு தான் வந்து இது பண்ணியிருந்திருப்பாங்க. பட் ஆனால் அவள் வரல. என்ன அப்படின்ட்டு சிலருக்குள்ள டவுட்லாம் வரல. அப்போ வந்து ஏதோ ஒன்று சொல்லி வந்து சமாளிச்சிட்டாங்க. மதியம் தான் எந்திரிக்கிறாங்க. சரி மதியமாவது அவள் வருவா அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாங்க, உங்கள் அம்மா வந்து உழுக்கு உழுக்கு உழுக்குன்னு உங்களை எந்திரிச்சு குளிச்சுக்க வச்சு ரெடி பண்ணிவிட்டு அவங்களே வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஐயோ என்னால் நடக்க முடியல, இதில் எப்படி நான் ஒரு இளவரசி மாதிரி நடந்துட்டு போவேன். அந்த பாவி பையன் நல்லா பிளான் பண்ணிட்டு தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பேன், இருடி உனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்களும் வந்து போகிறாங்க. எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் வந்து டேங்கோட ஃபேமிலி, ஷூகா எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு லைக் வந்து ரொம்ப நல்ல பிள்ளையாட்டும் ஷூகா கிட்ட வந்து நம்ம டேங் வந்து மகாராஜா, என்ன மாப்பிள்ள என்ன மகாராஜான்னு சொல்லிட்டு மாமான்னு கூப்பிடுங்க. சரிங்க மாமா, அது உங்கள் பொண்ணுக்கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும்னு நினைக்கிறேன், உங்கள் அனுமதி நீங்கள் கொடுத்தீங்கன்னா. அதுக்கு என்ன மாப்பிள்ள, தாராளமாக பேசுங்க அப்படின்றாங்க. டேங்கு வந்து பிருந்தாவா கார்டனுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் லைக் வந்து டிஸ்டன்ஸ் விட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தான் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, ரொம்ப நல்லா குழந்தைங்களாட்டம். ஸோ டேங் வந்து அவர் வந்து பேசல, சைலண்டாக தான் இருக்காரு. பிருந்தாக்கா லைக் வந்து அவங்களுக்கு அந்த கதை படிச்சிருந்துருப்பாங்களே அதுதான் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு, எப்படியாவது அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்ம இவன்கிட்டயே கேட்டுருவோம் அப்படின்ற மாதிரி பிருந்தா வந்து நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளு அப்படின்னு அவர் வந்து திரும்புகிறாரு. உன்னோட கதை பாதி தான் நான் படித்தேன், ஆனால் அதுக்கப்புறம் மீதி என்னால் படிக்க முடியல. உனக்கு என்ன தான் ஆச்சு, உனக்கு ஏன் இப்படி இந்த நிலமை அப்படின்ற எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் சொல்கிறியா? எப்படியா இருந்தாலும் இந்த வாழ்க்கையை நான் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ நீ சொன்னீன்னா எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா சொல்கிறாங்க. சரி எது வரைக்கும் உனக்கு தெரியும்? அவங்களும் வந்து எது வரைக்கும் படிச்சிருந்திருப்பாங்களோ அது வரைக்கும் வந்து சொல்லியிருப்பாங்க. சொல்கிறேன், இதுக்கப்புறமா தான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்
ஏன் நான் இப்படி ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் என்ன இருக்குன்னா, லைக் ட்ராகன்ஸாக இருந்தாலும் வந்து அவங்க எல்லாருமே ட்ராகன்ஸ் தானே. ட்ராகன்ஸாக இருந்தாலும் அவங்க வந்து பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை தான் வந்து லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹியூமன்ஸும் ட்ராகன்ஸும் ஒன்றா வாழ முடியும் அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து அவங்க வந்து இருந்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அது சிலருக்கு பிடிக்கல. எப்படி ட்ராகன்ஸ் வந்து ஹியூமனோட வாழலாம், எப்படி அந்த மாதிரி இது ஆகுதுல என்ன ஆகுதுன்னா தாக்குதல் நடக்குது. ஸோ மொத்த எல்லா கிங்டம்ஸும் என்ன ஆகுது அப்படின்னா தாக்குதல் நடத்துகிறாங்க. அந்த தாக்குதல் நடத்துறதுல என்ன ஆகுது அப்படின்னா வந்து டயாங்கோட ஃபேமிலியெல்லாம் இருக்காங்க. அந்த காட்ஸு எல்லாருமே வந்து லைக் வந்து தந்திரமாக தான் லைக் வந்து எப்படி சொல்கிறது, நம்ப வச்சு ஏமாத்துறாங்க அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான். ஸோ எல்லா ராஜ்யமும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இவங்களுக்கு விருந்து கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு நம்ம கொன்னுடலாம், இவங்க எப்போ வேணாலும் நம்மளுக்கு ஆபத்து தானே அப்படின்ற மாதிரி அவங்க என்ன அந்த மாதிரி பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த மாதிரியே வந்து எல்லாமே வந்து என்ன இருக்குன்னா டேங் வந்து அவருக்கு வந்து ஒரு முக்கியமான வேலை இருக்கும் அப்படின்றதுனால அவர் வந்து வெளியில் வேற எங்கேயோ போயிருந்திருப்பாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா ஃபுட்டில் வந்து பாய்சனை வச்சு எல்லாருமே வந்து அங்கே இருந்த ட்ராகனு அந்த இது எல்லாத்தையுமே லைக் வந்து கொன்று கொன்று இருப்பாங்க. சண்டை போட்டு கொண்டு வந்திருப்பாங்க. எல்லாருமே ரொம்ப ப்ரௌடாக ட்ராகன்ஸே நாங்கள்லாம் கொன்னுட்டோம், ட்ராகனாக இருந்தவங்க எல்லாரையுமே நாங்கள் கொன்னுட்டோம் அப்படின்னு அவ்வளோ ப்ரௌடாக இருந்திருப்பாங்க. அவங்க அப்படியே வந்து செத்தவங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து அந்த ட்ராகன் கிங்டம் இருக்கும்ல அதெல்லாம் அப்படியே அதுக்குள்ளார தூக்கி போட்டு எல்லாம் பற்றிக்கிட்டு எரியுது. அந்த மாதிரி இதில் அவங்க விட்டுட்டு அங்கே போயிடுவாங்க. ஹியூமன்ஸ் எல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. டயாங்கும் வந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தா இப்படி எல்லாம் வந்து செத்து பொணமாக கிடக்கிறது, எரிஞ்சு எரியாமல் அந்த மாதிரி செம்மையாக வந்து அவங்களுக்கு டேங்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கும் வந்து லைக் பவர்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அதனால் அவருக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. செம்ம கோவமாக வந்து அவர் மாறுற கோவத்தில் ட்ராகன் வந்து ஒரு ரெட்டு ட்ராகனாக மாறுறாரு. மாறிட்டு யாரெல்லாம் காரணமோ எல்லாரையுமே வந்து அந்த நாட்டுக்கு போய் தன்னோட நாட்டில் இருந்த அவங்க அப்பா அம்மா மக்கள் எல்லாருக்கும் என்ன நடந்துச்சோ அது அவ்வளோ கோவத்தில் வந்து ஃபுல்லாக வந்து அவரோட அந்த ட்ராகன்னாலே எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மொத்த நாட்டையுமே வந்து அழிக்கிறாரு. எத்தனை நாடுகள்லாம் வந்து இதெல்லாம் சேர்ந்து பண்ணாங்களோ எல்லா நாட்டையும் அழிக்கிறாங்க. மக்களை இறக்குறாங்க நிறைய பேர். இல்லை கிட்டத்தட்ட ஒரு 3-4 ராஜ்யங்கள் அந்த மாதிரி சுத்தமாக வந்து சாம்பல் ஆக்கிடுறாரு. அதனாலேயே வந்து என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த கேர்ஸ் வந்திருக்கும். லைக் வந்து இத்தனை பேரை வந்து அப்பாவி மக்களும் ஸோ இருந்திருப்பாங்கல்ல, அதை எல்லாத்தையுமே வந்து லைக் கொன்னதுக்காக இந்த மாதிரி ஒரு சாபம் வந்து தேங்க்கு வந்திருக்கும். அவரும் வந்து அவரோட ராஜ்யத்தில் வந்து இந்த மாதிரி ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு பொண்ணு எப்போ வந்து உன்னை தொட்டு முத்தம் கொடுக்குறாளோ அப்போ தான் உனக்கு விடிவு காலம் அப்படின்ட்டு வந்து அவருக்கு அந்த சாபத்தோட அந்த முடிவு வந்து அதில் இருந்திருக்கும். இதுதான் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ எமோஷ்னலாக டியர்ஃபுல்லாக வந்து டேங் இருக்கார். இப்போது இங்கே இருக்கிற என் அப்பா அம்மா கூட உண்மையான அப்பா அம்மா கிடையாது, எல்லாமே என்னோட நினைவில் இருக்கிற இதை தான் வந்து நான் உருவாக்கி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு டயாங் சொல்கிறாரு. லைக் வந்து ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ லைக் இப்படி இருந்து இவனை இப்படி பண்ணிட்டாங்களே, அப்படி அவன் என்ன தப்பு பண்ணான், ஒரு பயத்தினர் ஒரு ராஜ்யத்தில் இப்படிலாம் நடந்திருக்கே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் எமோஷனல் ஆகுது. டயாங்கோட சைடில் இருக்கிற அந்த இதுவும் அவங்களுக்கு புரியுது. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவங்களும் வந்து அப்படியே தான் சைலண்ட்டாக தான் இருக்காங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, மேபி உனக்கு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட ஹேண்டை தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. லைக் டேங்க் வந்து அது ரொம்பவும் வந்து ஒரு ஆறுதல் தர மாதிரி இருக்குது. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. நைட்டு வந்து அவங்க பார்த்துருந்துருப்பாங்க பிருந்தாச்சு டேங் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் டேங் வரவே இல்லை. இப்படி தான் ஒரு 2 days ஆகுது. டேங் வரவே இல்லை. என்னாச்சு அவனுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி நாமளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விருந்தா வந்து ரகசியமாக டயாங்கோட ரூமுக்கு தான் வந்து போகிறாங்க. டயாங்க அங்கே ரொம்ப சோகமாக வந்து உட்காந்துட்ருக்காரு. பிருந்தாவும் போகிறாங்க. டயாங்
அவரும் அப்படியே ஐஸெல்லாம் தொடச்சிட்டு, நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படியே வந்து பிருந்தா வந்து டேங்கோட ஃபேஸை தான் கப் பண்ணுறாங்க. கப் பண்ணிட்டு ஃபோரில் கிஸ் பண்ணுறாங்க. அழாதடா, உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத, நான் இருக்கேன் உனக்கு, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு நல்லா புரியுது, அழாத, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஹக் பண்ணுறாங்க. டயாங்கும் வந்து அவரோட ஃபேஸை வந்து பிருந்தாவோட செஸ்ட்டில் வச்சுட்டு தான் அவ்வளோ அழறாங்க. லைக் அவங்க வெஸ்ட்டை, பிருந்தாவோட வெஸ்ட்டை ஹக் பண்ணிட்டு அவரோட ஃபேஸை பிருந்தாவோட செஸ்ட்டில் வச்சுட்டு அவ்வளோ அழறாங்க. ரொம்பவும் எமோஷ்னலாகவும் ஆகுது. அப்படியே தலையை தடவி கொடுத்துட்டு, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, சரியாயிடும், நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டயாங்கோட பெட்டில் தான் வந்து 2 பேருமே படுத்துட்ருக்காங்க. இப்போவும் வந்து டயாங் எப்படி வந்து அவங்க நின்றுட்டு இருந்தபோது ஹக் பண்ணிட்டு இருந்தாலும் அதே மாதிரி தான் வந்து ஹக் பண்ணிட்டு தான் இருக்காரு. என்னை விட்டு போயிடாதடி, நீ மட்டும் தாண்டி எனக்கு இருக்க, நீயும் இல்லைன்னா நான் செத்துருவேன்டி, என்னை விட்டு போயிடாதடி அப்படின்ற மாதிரி. போக மாட்டேன்டா, நான் போக மாட்டேன், உனக்காக உன் கூட எப்போவும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறாங்க. இந்த தடவை அவங்களே கிஸ் பண்ணுறாங்க. டயாங்கும் கிஸ் பேக் பண்ணுறாரு. அந்த கிஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் அப் ஆகி இந்த தடவை ஜென்டலான ஒரு மேக்கப் செஷனாக வந்து போகுது. டயாங்கும் வந்து லைக் என்ன சொல்லுவார், ரொம்ப சாஃப்டாக ஜென்டலாக தான் வந்து பிஹேவ் பண்ணி இருந்திருப்பார். அண்ட் இப்படியே வந்து அவங்களோட டேவ்ஸும் ஸ்கிப் ஆகுது, மேரேஜ் டேவும் வருது, அவங்களுக்கு மேரேஜும் நடக்குது. ஸோ மேரேஜ் ஆனதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ப்ரைட்டான ஒரு லைட்டு வருது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, டயாங்கோட இறந்து போன லைக் வந்து இறந்து போன பேரண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, அந்த மக்கள் எல்லாரும் இருப்பாங்கள்ல, அது அப்படியே வந்து அவங்க சாகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படியே வந்து அவங்களோட ராஜ்யம் வந்து அப்படியே ஃபுல்லாக மாறிடுது. அவங்களும் எல்லாம் வந்து திரும்ப உயிரோடு வந்துடுறாங்க. ஸோ டேங் வந்து ஜஸ்ட் ஒரு ஹெலுசினேஷன் அந்த மாதிரி தானே வந்து க்ரியேட் பண்ணி இருந்திருப்பாரு. ஸோ இப்போ எல்லாருமே வந்து திரும்ப வந்துடுறாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப டேங்க்கு வந்து அவ்வளோ ஷாக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக டியர்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. அவங்க அப்பா அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அவ்வளோ அழுகிறாரு. லைக் வந்து அதுக்கப்புறமா என்ன ஏது அப்படின்ட்டு எல்லாமே வந்து சொல்கிறாரு டயாங்கு. அதுக்கப்புறமா இப்போ இப்படி இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து டயாங் சொல்லியிருந்திருப்பாரு. அந்த பிரைட் வெளிச்சம் வந்தபோது என்ன இருக்குன்னா, எல்லாருமே ஃப்ரீஸ் ஆகிருப்பாங்க. பட் ஆனால் அந்த ட்ராகன் கிங்டமில் யாரெல்லாம் இருந்தாங்க அவங்க மட்டும்தான் வந்து திரும்ப வந்திருப்பாங்க. ஸோ டயாங்கும் வந்து இது எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிருந்திருப்பாரு. இவ தான் உங்கள் மருமக அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாச்சுவாக நின்றுட்டுருக்கிற பிருந்தாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என் மருமக ரொம்ப அழகாக இருக்காடா, சீக்கிரமாக கூட்டிகிட்டு வா, நம்ம ராஜ்யத்தில் இவ்வளோ வருஷமாக நீ காத்துட்ருந்த அப்படின்னு அந்த எமோஷ்னல் எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் அகெயின் வந்து ஸ்னாப் பண்ணும்போது எல்லாருமே நார்மல் ஆகிடுறாங்க. அப்படியே ஜாலியாக ஃபன்னாக அந்த மேரேஜு இது எல்லாமே முடியுது. அண்ட் இதோட இந்த ஒன் ஷாட்டோட செகண்ட் எபிசோடை முடிக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஸ்டோரி ரெக்வஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பர்த்டே ரெக்வஸ்ட்டு, உங்கள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு சொல்லுங்கள். இல்லை ஏற்கனவே நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு ரிமைண்டராச்சும் கொடுங்க, ஓகேவா? அப்போ தான் எனக்கு வந்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.